வணக்கம். கன்னிராசிக்கு இந்த சுக்கிர பகவான் 2-9க்கு அதிபதி. 2-9க்கு அதிபதியான அந்த சுக்கிரன் உச்சமான அமைப்பில் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பாக இருந்தாலும் அங்கே உச்ச சுக்கிரன் முதல்ல பார்த்திங்கன்னா ராகு கூட சேர்றாரு, அப்புறம் சனி கூட சேர்றாரு, கொஞ்சம் பாவத்துவம் அடைகிறார். மனைவி மூலம் வாழ்க்கையில் நல்ல புரிதல்களை கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி அமையுதுங்க. கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சுக்கிர பயிற்சியின் மூலிமா உங்களுக்கு அமையுதுங்க. அதாவதுங்க புத்தி கூர்மையும் அறிவார்ந்த சிந்தனைகள் மூலிமா நல்ல விதமாக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு மனைவி என்பது பார்த்திங்கன்னா மனைவி ஸ்தானமான 7ஆம் இடத்துலையே சுக்கிரன் ராகு இணைவு, சுக்கிரன் சனி இணைவு அப்படிங்கிற அமைப்பு கொஞ்சம் சாதகமில்லாத சூழ்நிலை தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்க, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த சுக்கிரன் 2-9க்கு அதிபதி, பாக்கியாதிபதியும் அவர் தான், குடும்பாதிபதியும் அவர் தான், தனக்காரகனும் அவர் தான். அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாவத்துவம் அடைகிறது பொருளாதார விஷயத்தில் சில சங்கடங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. உங்களுக்கு தயவுசெய்து பொருளாதார விஷயத்தில் எங்காவது இன்வெஸ்ட் பண்ணுறது அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது சாதகமில்லாத சூழ்நிலை. சுக்கிரன் உச்சமாகிறது ஒரு நல்ல அமைப்பாக இருந்தாலும் அவர் ராகு சனி கூட சேரக்கூடாதுங்க. முதல்ல ராகுவின் பிடியில் மாட்டக்கூடிய அந்த சுக்கிரன் அடுத்தது சனியுடைய பிடியிலும் மாட்டுவார். அப்போ பார்த்திங்கன்னா 2-9க்கு அதிபதி பாவத்துவம் அடையும் போது குடும்ப விஷயத்துலேயும் சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். குறிப்பாக மனைவி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெண்கள் பார்த்திங்கன்னா கணவன் விஷயத்தில் மிகவும் சங்கடங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி சில நெகட்டிவான காலகட்டமாக தான் இருக்குங்க. ஆயினும் நீங்கள் அதையை ஏற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா நீங்கள் புத்தி கூர்மை உள்ளவங்க, படிப்பு விஷயத்தில் மிகவும் சிறப்பாக இருப்பீங்க. எதையுமே பார்த்திங்கன்னா சந்தேக கண்ணோட்டத்தையே பார்த்து அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்டவங்க தான் நீங்கள். அப்போது மனைவி விஷயத்தில் ஏற்கனவே சங்கடங்கள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஏற்கனவே சுக்கிரன் பார்த்திங்கன்னா அவர் சனி கூட தான் இணைஞ்சிருந்தார். அந்த சங்கடங்கள் நீடிக்க தான் செய்யும். 7ஆம் இடத்து சுக்கிரன் உச்சமாகிறது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாவத்துவம் அடைகிறது ஒரு தவறான அமைப்பு தானுங்க. ஒரு 4 மாதத்துக்கு நீங்கள் தயவுசெய்து பார்த்திங்கன்னா வாக்கு விஷயத்தில், அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்ல தன்மையாக அமையுங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் புத்திக்கு காரணம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறனால நீங்கள் புத்திசாலித்தனமாக அதை கையாண்டுட்டு தான் போவீங்க. இப்போ அப்படி தான் கையாண்டுட்டு இருக்கிறீங்க. ஆயினும் பார்த்திங்கன்னா சற்று கவனம் தேவை. ஏன்னா சுக்கிரன் உச்ச சுக்கிரனாகி பாவத்துவம் அடைகிறார். அப்போ மனைவியினுடைய கையே மேலோங்கி நிற்கக்கூடிய தன்மை அமையுங்க. அப்போ அந்த ஈகோ அந்த கிளாஷ் ஆகுங்க அந்த இடத்துல. அதனால் நானா நீயான் அப்படிங்கிற அமைப்பு கொடுத்துருவார் சுக்கிரன். அதனால் தயவுசெய்து இந்த ஒரு 4 மாத காலம் மனைவி விஷயத்தில் கணவனும், கணவன் விஷயத்தில் மனைவியும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய நல்ல தன்மைங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தந்தையாரின் விஷயத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை அமையுதுங்க. ஏன்னா 2ஆம் இடமும் 9ஆம் அதிபதியும் பார்த்திங்கன்னா பாவத்துவம் அடைகிறது பூர்வீக விஷயத்தில் ஆகட்டும், தந்தையாரின் விஷயத்தில் ஆகட்டும் நீங்கள் கவனம் இருக்கணுங்க. பூர்வீக விஷயத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல தான் அவர் உச்சமாகிறாரு. பாவத்துவம் அடைகிறது பூர்வீக சொத்து விஷயத்தில் கிடைக்க வேண்டிய ஒரு அமைப்பு கொஞ்சம் கை நழுவி போகக்கூடிய தன்மை இருக்குங்க. கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுப்பார், அவ்வளோதான். ஆனால் குடும்ப விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலையை கொடுப்பார். ஆயினும் பார்த்திங்கன்னா தந்தையாருடைய உடல்நல விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 11ல் அமர்ந்து உச்சமாகி பாவத்துவம் அடையும் போது
உடல்நிலை விஷயத்தில் சில செலவுகளை கொடுத்துருவார். அதனால் நீங்கள் வந்து கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை, அதாவது லாபத்தை தடுப்பார் இல்லைங்களா, அப்போ செலவுகளை கொடுத்துருவார். அப்போ வந்து நீங்கள் வந்து தந்தையாரின் விஷயத்தில், அதுவும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த சுக்கிரன் கொடுப்பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களுடைய பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு நல்ல தன்மையாக தான் அமையுதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விஷயத்துலையும் உங்களுக்கு வந்து நல்ல மேம்பாடு அடையக்கூடிய தன்மை சிறப்பாக அமையுதுங்க. வானவியல், அதாவது சயின்டிஸ்ட்டு, ஜோதிடர்கள், அறிவு சம்பந்தப்பட்ட மென்பொருள், அதாவது வல்லுநர்கள், அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சுக்கிர பயிற்சி மிகவும் சாதகமாக அமையுதுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல தான் வலுத்து உட்கார்ந்துருக்காரு. இங்கே வந்து சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு மிகவும் சாதகமாக இருக்குது குரு பயிற்சி வரைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் உங்கள் பூர்வீக விஷயத்தில் சிலருக்கு சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா இன்னுமே அந்த சொத்துக்கள்லாம் விற்க முடியலையே, தந்தையாரும் வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் ஆக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வந்து சிலருக்கு என்னென்னா கட்டாயம் சொத்துக்கள் வந்து விற்று அதன் மூலிமா லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அமையுங்க. ஏன்னா இங்கே சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. இந்த குரு பயிற்சி வரைக்கும் இந்த தன்மை இருக்குதுங்க. ஏன்னா இன்றைக்கே சுக்கிரன் பயிற்சி ஆகிட்டார் குருவின் வீட்டுக்கு. குரு பயிற்சி வரைக்கும் இந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனைங்கிறது ஒரு நல்ல தன்மைங்க. இங்கே ராகு அமர்ந்திருக்கிறது அருமையான அமைப்பு தானுங்க. ராகுவை சுக்கிரன் சுபத்துவப்படுத்துவார். மறைமுகமாக குருவின் நினைவிலும் ராகு வருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறைமுகமாக எல்லா தன்மைகளும் சிறப்பாக தான் இருக்குங்க. சனியும் அங்கே வந்து சுக்கிரனுடைய நினைவில் ஒரு 4 மாதத்துக்கு சுபராக தான் இருப்பாருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. அப்போ மனைவி விஷயத்தில் ஒரு நாசுக்கான தன்மையை நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா எந்த விதத்துலையும் குடும்பம் வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் தாராளமாக நல்ல விதமாக போகக்கூடிய சிறப்பான தன்மைங்க. ஏன்னா இங்கே இந்த 5ஆம் அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா சுபராக மாறுகிறார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் அமரும்போது குழந்தைகள் விஷயத்துலையும் நல்லா இருக்கும். அதே பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல தன்மையை, அதாவது நல்ல சாதகமான சூழ்நிலையை கொடுப்பாரு இந்த 4 மாதத்துக்கு. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து மனைவி விஷயத்தில் மட்டும், அதாவது விட்டு கொடுத்து போடவும் எப்பவுமே கெட்டு போகிறதில்லை இல்லைங்களா, அதுவும் மனைவி விஷயத்தில் தாராளமாக நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறது மூலிமா உங்களுக்கு நல்ல ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு குடும்பத்தில் வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நல்ல விதமாக போகக்கூடிய நல்ல தன்மை இருக்குங்க. அதனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான புதனும் நல்ல விதமாக இருந்தால் 10ஆம் இடத்துல வந்து ஒரு சுபகிரகங்கள் அமரும்போது அதுவும் நல்ல தன்மையாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் குருவும் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துலையே அமர்றது, சொல்லிக் கொடுக்குற துறை, வங்கித்துறை, பேங்க் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, டீச்சர்ஸு, வாத்தியார், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது உறுதி. ப்ரமோஷன்னாலும் நல்ல விதமாக அமையுங்க. அது வந்து நீங்கள் கேட்குற ஊருக்கே வந்து ப்ரமோஷன் கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வந்து ஒரு சிவகிரகம் அமரும்போது நம்மளுக்கு மனசுக்கு நிறைவான அமைப்பு தாராளமாக நடந்தே தீருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் வலுவாகிறது ஒரு நல்ல தன்மைங்க. அதனால் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலைகளை கொடுத்தும் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் தொய்வில்லாமல் நல்ல சிறத்தன்மையாக போகக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். குழந்தைகள் விஷயத்திலும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நல்ல விதமாக தான் போயிட்டு இருக்கிற குழந்தைகளும் நல்ல விதமாக படிப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து 5க்கு அதிபதியாகி அவர் வந்து 7ஆம் இடத்துலையே மிகவும் சிறப்பாக ஒரு 4 மாதத்துக்கு அமரும்போது, அதுவும் சுபத்தன்மையாக இருக்கும்போது, அதாவது குரு பயிற்சிக்கு அப்புறம் மறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா சனியும் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக சனியும் சுபராகிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயத்துலையும் சங்கடங்களே இருக்காமல் அவங்களும் நல்ல விதமாக படித்து அவங்களும் நல்ல மேம்பாடு அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாங்க இந்த சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் வந்து அதிசாரம் அடைஞ்சு வக்கரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு ஒரே ராசியில் இருக்கிறது ஒரு அருமையான காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு இருக்கலாம்,
பங்குதாரர்கள் விஷயத்திலும் நல்ல விதமான ஒரு லாபங்கள் இருக்கும். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல அருமையான அமைப்பு தானுங்க. ஏன்னா 10ஆம் இடம் வலுவாக தான் இருக்குது. 10ஆம் இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபகிரகம் அமரப்போகுது. 9ஆம் இடம் நல்லா இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையும் உங்களுக்கு வந்து லாபங்கள் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தாங்க இந்த சுக்கிர பயிற்சி. புதுசாக முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு மட்டும் சில சங்கடங்கள் இருக்குங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் அமரும்போது உங்களுடைய ராசியவே பார்ப்பார். நீங்கள் நினைக்கிறத அப்படியே நேருக்கு மாறாக நடக்கும். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் புதிய முதலீடு அப்படிங்கிற ஒரே ஒரு அமைப்பில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். சனி பயிற்சிக்கு அப்புறம் அது வந்து சாதகமாக போயிடும். அதனால் 7ஆம் இடத்தில் இருக்கிற சனி புதிய முதலீடுகளை நிலைக்குள்ளேயே வைப்பார். அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணுங்க. சார் எந்த ஒரு புதிய முதலீடும் ஆகாதுங்க. ஆல்ரெடி போயிட்டுருக்கிற பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக பண்ணலாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. புதிய முதலீடு மட்டும் நீங்கள் தயவுசெய்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்க இந்த கன்னி ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி. நன்றி, வணக்கம்.